சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 126வது சங்கீதம் 5, 6 வசனங்கள் வாசிக்க கேட்போம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனங்கள் மூலமாக வெளிப்படுகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஒரு தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்திலே விதைக்கிறான். அவன் விதைக்கும் போது அதிகமான பிரயாசங்களை எடுத்துக்கொண்டுதான் என்ன செய்கிறான் என்றால் விதைக்கிறான். ஏதோ கடமைக்காக அவன் என்ன செய்வதில்லை என்றால் விதைப்பதில்லை. நல்ல ஒரு பலன், கம்பீரமான அறுவடை, தேவனாலே விளைச்சலை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை காணும்படியாக அவன் ஏதோ கடமைக்காக விதைக்காமல் என்ன செய்கிறான் என்றால் மிகுந்த உத்தரவாதத்தோட, கர்த்தாவே நான் கண்ணீரோடு விதைக்கிறேன் என்று சொல்லி பலவிதமான பிரயாசங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான், கண்ணீரோடு என்ன செய்கிறான் என்றால் விதைகளை விதைக்கிறான். அவன் என்ன ஒரு நம்பிக்கையோடு விதைக்கிறான் என்றால், தேவன் நியமித்த நாளிலே நான் கம்பீரத்தோடு நல்ல அறுவடையை காண்பேன் என்கிற விசுவாசத்தோடு என்ன செய்கிறான் என்றால் விதைக்கிறான். அந்த விதையை விதைக்கும்படியாக அவன் சுமந்து கொண்டு போகிற விதையை அள்ளி தூவும்படியாக அவன் எடுத்து செல்லும் போது அழுது கொண்டேதான் போகிறான். ஏனென்றால் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் அவன் என்ன செய்கிறான் என்றால் நிலத்திலே விதைக்கப் போகிறான். ஆகவே அது நல்ல பலனை கொடுக்கவில்லை என்றால் அனைத்தும் வீணாய் போய்விடும். ஆகவே அவன் என்ன செய்கிறான், விதைக்கும்படியாக அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகும்போது அழுது கொண்டேதான் போகிறான். ஆனாலும் ஒரு நம்பிக்கை என்னவென்றால், ஒரு அறுவடையின் நாள் ஒன்று உண்டு. அந்த நாளிலே நான் என்ன செய்வேன் என்றால் கம்பீரத்தோடு நான் திரும்பி வருவேன். நான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவேன் என்கிற நிச்சயத்தோடு அவன் என்ன செய்கிறான் என்றால் தனக்கு இருக்கக்கூடிய தோட்டத்திலே விதைகளை கண்ணீரோடு விதைக்கக்கூடியவனாக, நம்பிக்கையின் விதையை, ஆசீர்வாதத்தின் விதையை விசுவாசத்தோடு விதைக்கிறவனாக காணப்படுவான். தெய்வ பிள்ளையே, தேவனுக்காக செய்கிற ஊழியமும் கூட அப்படிப்பட்டதாகவே தான் காணப்படுகிறது. தேவனுக்காக நாம் செய்கிற ஊழியமும் கூட ஒரு தோட்டக்காரன் எப்படி ஒரு தோட்டத்தை பராமரிக்கிறானோ, எப்படி வேலி அடைத்து கற்களை பொறுக்கி கோபுரத்தை உண்டாக்கி ஆலையை உண்டாக்கி எப்படி ஒரு தோட்டத்தை பராமரிப்பானோ, அதே போலதான் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனும் கூட தேவ சபையை பராமரிக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய தோட்டமாகிய சபையிலே என்ன செய்கிறான், கடமைக்காக விதைப்பதில்லை. அவன் கண்ணீரோடு என்ன செய்கிறான் என்றால் நல்ல வேத வசனங்களை என்ன செய்கிறான், ஒவ்வொரு ஆத்துமாவும் நல்ல நிலமாக காணப்படும்படியாக அதிலே விதைக்கும் போது அது நல்ல அறுவடையை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு என்ன செய்கிறான், நல்ல அறுவடையை காண தேவன் மேலே நம்பிக்கையை வைத்து எல்லாவற்றையும் செய்கிறான். தெய்வ பிள்ளையே, அப்படி அவன் ஊழியத்தை செய்யும் போது என்ன செய்கிறான், கண்ணீரோடு ஜெபித்து அவன் ஊழியத்தை செய்ய வேண்டியவனாக காணப்படுகிறான். ஒரு கேள்வி, கண்ணீரோடு விதைக்கிறான், ஊழியக்காரனும் கண்ணீரோடு ஜெபித்து ஊழியத்தை செய்கிறான். இந்த கண்ணீர் எதனால் வருகிறது என்பதை நாம் தியானிக்கும் போது, ஒரு மனிதனுடைய உள்ளம் உடையும் போது கண்ணீர் வருகிறது. அதிக துக்கம் உண்டாகும் போது கண்ணீர் வரக்கூடியதாய் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஆனந்த கண்ணீர் என்று சொல்லுகிறார்கள். அதிக சந்தோஷத்தினாலும் என்ன உண்டாகும் என்றால் கண்ணீர் உண்டாகும். வாசியுங்கள், சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். அப்படியானால் தெய்வ பிள்ளையை, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஜெபத்திற்கு நீர் செவி கொடும், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் என்று சொல்லுகிறான். அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், நான் துயரப்படுகிற நாளில்
உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர் என்று சொல்கிறான். ஆம், துயரத்தினாலே கண்ணீர் உண்டாகிறது. தெய்வ பிள்ளையே, சந்தோஷத்தினாலும் அதிக துக்கத்தினாலும் கண்ணீர் வருவதுண்டு. ஊழியம் செய்யும் போதும் கூட ஊழிய பாதை கண்ணீரின் பள்ளத்தாக்கின் பாதையாக தான் காணப்படுகிறது. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்காக காணப்படுகிற பாதையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சந்தோஷத்தோடு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்காக காணப்படுகிற ஊழியத்தின் பாதையிலே பல கஷ்டங்கள் வரலாம், எதிர்பாராத பிரதிகூலங்கள் வரலாம். ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாதையிலே சந்தோஷத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடந்து சென்று ஊழியத்தை செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். 2 விதமான துக்கம் உண்டு. அந்த துக்கம் எப்படிப்பட்டதாய் இருக்குமாம்? வாசியுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆனால் இன்னொரு துக்கத்தை பற்றியும் அதே வசனம் சொல்லுகிறது. அது என்ன துக்கம்? லௌகீக துக்கம். இந்த லௌகீக துக்கமோ எதை உண்டாக்குகிறது? மரணத்தை உண்டாக்குகிறது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஊழியத்தை செய்யும் போது கண்ணீரின் பள்ளத்தாக்கிலேதான் நடந்து ஊழியத்தை செய்கிறீர்கள். அது தேவனுக்கேற்ற துக்கத்தை கொடுக்கக்கூடிய பாதையாக காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பெரிய பலனை நீங்கள் செய்கிற ஊழியம் கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது என்று அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆனால் இன்னொரு விதமான துக்கத்திலே சிலர் காணப்படுவார்களாம். அந்த துக்கம் என்ன? லௌகீக உலக பிரகாரமான துக்கம். அது என்ன செய்யுமாம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணத்தை உண்டாக்குமாம். ஆத்மாவிலே மரணத்தை உண்டாக்கும். பின்பு அது சரீரத்திற்கும் பலவீனத்தை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் சற்று தியானித்து பாருங்கள். நீங்கள் ஊழியத்தின் பாதையிலே செல்கிறீர்கள், நானும் ஊழியத்தின் பாதையிலே செல்கிறேன். ஒருவேளை தனிப்பட்ட ஜீவியத்திலே இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட கண்ணீரின் பள்ளத்தாக்கின் பாதையிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அந்த காரியம் என்னவென்றால், நீங்கள் அந்த பாதையிலே கடந்து செல்லும் போது இதோ நீங்கள் கர்த்தருக்கேற்ற துக்கமுடையவர்களாய் இருக்கிறீர்களா அல்லது லௌகீக துக்கமுடையவர்களாக காணப்படுகிறீர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தெய்வ பிள்ளையே, தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாயிருக்குமானால் அது பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமே இல்லாதபடி இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கும். ஆனால் லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ம் 7ம் வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அந்நாளுக்குள்ளாக இருந்த ஒரு துக்கத்தை பார்க்கிறோம். இந்த துக்கம் கர்த்தருக்கு ஏற்ற துக்கமா அல்லது லௌகீக துக்கமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கமா இருக்கிறது என்றால் இது லௌகீக துக்கமாக காணப்படுகிறது. காரணம் என்ன? இதோ இவளுடைய அன்னாளுடைய சக்களத்தை என்ன செய்தாள்? அன்னாளை மனமடி வாக்கி கொண்டே இருப்பாள், பரிகாசங்களை செய்து கொண்டே இருப்பாள். அது அன்னாளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே அது அவளுடைய வாழ்க்கையிலே லௌகீக துக்கமாக அன்னாளுடைய ஜீவியத்திலே மனதிலே அவிசுவாசத்தை கொண்டு வரக்கூடியதாகவே தான் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். எல்லா விதமான கண்ணீரும் பலனை கொண்டு வராது தெய்வ பிள்ளையே. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கேற்ற துக்கம்தான் நல்ல பலனை கொண்டு வரும். ஆனால் அந்நாளுக்குள்ளாக அவளுடைய சக்களத்தை துன்புறுத்தினபடியினால் அவளுக்குள்ளாக அந்நாளுக்குள்ளாக லௌகீக துக்கம் வந்து விட்டது. ஆனால் என்ன நடந்தது? ஒரு சந்தர்ப்பத்திலே அன்னாள் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணினாள். அந்த தீர்மானம் என்ன தெரியுமா? நான் லௌகீக துக்கத்தோடையே காணப்படுவது நல்லதல்ல. அது என்னுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசத்தை தான் கொண்டு வரும். அது என்னுடைய வாழ்க்கையிலே மனமடிவை தான் கொண்டு வரும். அது மரணத்திற்கு ஏதுவாக தான் காணப்படும்.
அது ஆத்மாவிலேயும் மரணத்தை தான் கொண்டு வரும், அது என்னுடைய சரீரத்திலும் பலவீனத்தை தான் கொண்டு வரும் என்பதை அறிந்து கொண்டு அவள் தன்னுடைய ஜீவியத்திலே உண்டான லௌகீக துக்கத்தை எப்படி மாற்றிக்கொள்ளும்படியாக விரும்பினாள் என்றால் தேவனுக்கு ஏற்ற துக்கமுடையவளாக மாறும்படியாக பிரயாசப்பட்டாள். ஆகவே அவள் என்ன செய்தாள்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்தாள்? விண்ணப்பம் பண்ணினாள் என்று படிக்கிறோம். ஆம், லௌகீக துக்கம் தேவனுக்கேற்ற துக்கமாக மாறும்படியாக அவள் தேவனுடைய ஆலயத்திற்கு போனாள், மனங்கசந்து மிகவும் அழுதாள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். என்ன நடந்தது? தேவனுக்கேற்ற துக்கமுடையவளாய் மாறாதிருந்திருப்பாளே, ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் உண்டாய் இருந்திருக்காது, அவளுடைய வாழ்க்கையிலே நல்ல பலன் உண்டாய் இருந்திருக்காது. ஆனால் தெய்வ பிள்ளை அவள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் உடையவளாக மாறினபடியினால் அவளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் உண்டானது. உங்களுக்கு தெரியும், எசேக்கியாவின் ஜபத்தை குறித்து நாம் ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் அதை குறித்து தியானித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையுமான உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று படிக்கிறோம். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை என்ன? நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடைய 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். மரண தீர்ப்பு உண்டாயிருந்த போதுதான் கண்ணீரோடு உள்ள ஜபத்திற்கு உடனடியாக எசேக்கியாவுக்கு பதில் கிடைத்தது. கண்ணீர் தேவனுடைய துருத்தியிலே கணக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால் அதைரியப்படாமல் எசேக்கியா மிகவும் அழுதான். தெய்வ பிள்ளை, உன் கண்ணீரை கண்டேன் என்று தேவன் அவனுடைய கண்ணீரின் விலையை கண்டார். அந்த கண்ணீர் தேவனுடைய இருதயத்தை பாதித்து விட்டது. தெய்வ பிள்ளையே, கர்த்தர் எசேக்கியாவின் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தார். உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய கண்ணீர் லௌகீக கவலைக்காக உண்டாய் இருக்கக்கூடிய கண்ணீராய் இருக்கக்கூடாது. உங்கள் ஜீவியத்திலே உண்டாய் இருக்கக்கூடிய கண்ணீர் உலக பிரகாரமான லௌகீக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்குகிற கண்ணீராய் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாய் இருக்கக்கூடிய கண்ணீர் கர்த்தருக்கு ஏற்ற துக்கத்தை உடைய கண்ணீராக காணப்பட வேண்டும். தேவனுக்கு ஏற்ற துக்கத்திற்குரிய கண்ணீராக காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். அன்னாளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த தேவன், எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அற்புதத்தை செய்வார். இந்நாட்களிலே லௌகீக உலக பிரகாரமான கண்ணீருடையவர்களாக காணப்படுகிறீர்கள் என்றால் தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் கொண்டு வரப்பட்டதன் காரணம் அந்த கண்ணீரை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் உடைய கண்ணீரை உடையவர்களாக காணப்படுவீர்களானால் அந்த கண்ணீரை கர்த்தர் அவருடைய துருத்தியிலே வைத்து அந்நாளுடைய கண்ணீருக்கு அற்புதத்தை செய்த தேவன், எசேக்கியாவின் கண்ணீரை துருத்தியிலே வைத்து அற்புதத்தை செய்த தேவன் உங்களுடைய கண்ணீரையும் தேவனுக்கேற்ற துக்கத்தை உடையவர்களாக காணப்படுகிற கண்ணீராக கண்டு அதை துருத்தியிலே வைத்து அற்புதத்தை செய்வார். வியாதிப்படும் போது அற்புதங்களை செய்வார். உங்கள் வேண்டுதல்களை கேட்பார், அதிசயங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஒரு விதையை விதைக்க வேண்டுமானால் நிலம் தேவையாக காணப்படுகிறது. விதை என்று சொல்வது எதை காட்டுகிறது தெரியுமா? ஜபத்தை தான் காட்டுகிறது. நிலம் என்பது தனிமையாக ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்குவதை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நிலம் அவசியமாய் இருக்கிறது. நிலம் என்று சொல்லுவது என்ன? இப்ப இங்க மரியதாஸ் இருக்கிறார், அவர் ஒரு விதையை விதைக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். அதற்கு மரியதாஸ் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க வேண்டும்? ஜெபிக்கும்படியாக ஒரு தனிமையான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். பாவம் செய்கிறவர்களும் தனிமையான சூழ்நிலையை உருவாக்குவார்கள். நன்றாக கர்த்தரோடு உறவாடி ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களும் தனிமையான சூழ்நிலையை உருவாக்குவார்கள். தேவனுக்கேற்ற துக்கம் உடையவர்கள் அதற்கேற்ற கண்ணீரை சிந்தும் போதும் ஜபத்தினாலே தேவனோடு உறவாடும்படியாக தனியான சூழ்நிலையை உருவாக்குவார்கள். தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ ஜனமே, நிலம் அவசியமாய் இருக்கிறது. நீ விதையாகிய ஜபத்தை
செய்யும்படியாக, விதையாகிய ஜெபத்தை தேவ சமூகத்திலே விதைக்கும்படியாக நிலம் அவசியமாய் இருக்கிறது. அந்த நிலம்தான் என்ன? நீ விதைக்கக்கூடிய ஜெபம். அதை விதைக்கும்படியாக தனிமையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும், நிலத்தை உருவாக்க வேண்டும். எத்தனை பேர் உங்க வீட்டுல தனிமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கீங்க ஜெபத்திற்காக? யாருமே உருவாக்கலையா? உங்க வீட்டுல ஜெப அறையே இல்லையா? ஸ்தோத்திரம். உங்க வீட்டுல ஒரு அறை தான் இருக்குன்னாலும் அதுல ஒரு ஜெபத்திற்காக முழங்காற்படி இடுவதற்காக ஒரு சூழ்நிலையை வச்சிருக்கீங்களா? ஆராய்ந்து பாருங்கள். தெய்வ பிள்ளை, நிலம் அவசியமாய் இருக்கிறது விதைக்கும்படியாக. நிலம் அவசியமாய் இருக்கிறது. விதை என்று சொல்வது ஜெபம்தான். உங்க ஜெபத்தை எடுத்து விதைக்கணும். விதைக்கும்படியாக நீங்க என்ன செய்யணும்? ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். உருவாக்கிட்டு அதை நிலமாக கருதி அந்த நிலத்துல முழங்காற்படியிட்டு கண்ணீரோடு நீங்க விதைய விதைக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்தரங்கத்திலே உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் வெளியரங்கமாக உங்களுக்கு என்ன செய்வார்? பதில் அளிப்பார். கண்ணீரோடு நீங்கள் விதைக்கிறீர்கள், கம்பீரத்தோடு அறுவடையை காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே படிக்கிறோம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன செய்? ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு என்ன செய்வார்? பலன் அளிப்பார். அந்தரங்கத்திலே உங்களை பிதா பார்க்கும் போது நீங்க ஒரு தனிமையான சூழ்நிலையை உருவாக்கி ஜெபம் என்கிற விதையை விதைக்கிறவர்களாகவே காணப்படுவீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டாயிருக்கும். நீங்கள் விதைப்பதற்குரிய நிலமாகிய சூழ்நிலையை முதலாவது உருவாக்க வேண்டும். இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ன செய்யுங்க? இனிமே நான் ஜெபிக்கும்படியாக இந்த இடத்தை அதற்கேற்ற சூழ்நிலையை உருவாக்குறேன்னு சொல்லி என்ன செய்யணும்? சூழ்நிலையை உருவாக்கணும். ஒரு காலத்துல நான் ஒரு அறை இருந்த அறை வீட்டிலெல்லாம் அறையிலெல்லாம் தங்கி இருந்திருக்கேன் வேலை செய்த நாட்கள்ல. அப்ப என்னுடைய நிலம் எதுவாய் இருந்தது என்றால், விதைக்கும்படியாக என்னுடைய நிலம் எதுவாய் இருந்தது என்றால் என்னுடைய கட்டிலாக தான் இருந்தது. என் கட்டில் எப்படி இருக்கும்னா ஒரு ஜெப அறையை போலதான் காணப்படும். என்னுடைய கட்டிலே நான் என்ன செய்தேன்? ஜெபத்திற்கான சூழ்நிலையை உருவாக்கி என்னுடைய கட்டிலே நான் என்ன செய்வேன் என்றால் படுத்து கொண்டும் விதைக்கிறவனாயிருந்தேன், படுத்து கொண்டும் ஜெபிக்கிறவனாயிருந்தேன், முழங்காலில் நின்றும் ஜெபிக்கிறவனாயிருந்தேன், உட்கார்ந்தும் ஜெபிக்கிறவனாயிருந்தேன். என்னுடைய கண்ணீர் தேவனுடைய துருத்தியிலே வைக்கப்பட்டது. எனக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் செய்தார். ஆம் தெய்வ பிள்ளையே, நீங்கள் உண்மையாக அறை வீட்டிற்குள்ளே அந்தரங்கத்திலே ஜெபிப்பீர்களானால் அந்தரங்கத்திலே உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் வெளியரங்கமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நான் என் பாரத்தெல்லாம் எப்பயுமே கர்த்தர் மேல வச்சிருவேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிரு. நீதிமானை ஒருபோதும் தேவன் என்ன செய்ய விட மாட்டார்? தள்ளாட விட மாட்டார். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வசனங்களை வாசிக்கும் போது யாக்கோபு எப்படி ஜெபித்தான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ராத்திரியிலே யாக்கோபு எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி என்ன செய்திருந்தான்? தனித்திருந்தான். என்ன செய்தான்? தனித்திருந்தான். எதற்காக தனித்திருந்தான்? விதையை விதைக்கும்படியாக தனித்திருந்தான். ஜெபமாகிய விதையை விதைக்கும்படியாக ஒரு சூழ்நிலையை, நிலத்தை அவன் என்ன செய்தான்? உருவாக்கி தனித்திருந்தான். அப்பொழுது என்ன நடக்கிறது? அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தையை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார்? நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு என்ன சொல்கிறான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்கிறார். அதற்கு யாக்கோபு என்று சொல்கிறான். அப்பொழுது அந்த புருஷன் என்ன சொல்கிறான்? உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி என்ன செய்தாய்? மேற்கொண்டாய். சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க என்ன செய்யணும்னா யாக்கோபை போல முதலாவது நிலத்தை உருவாக்க வேண்டும்.
முதலாவது சூழ்நிலையை, தனிமையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். பின்பு என்ன செய்ய வேண்டும்? அந்த தனிமையான சூழ்நிலையிலே போய் இருந்து என்ன செய்ய வேண்டும்? விதையை விதைக்க வேண்டும், ஜெபத்தை செய்ய வேண்டும். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். யாக்கோபு பெற்ற பலன் என்ன? யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதம் என்ன? 28ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவனுடைய பெயர் இஸ்ரவேலாக மாறினது. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனோடும் மனிதரோடும் என்ன செய்தான்? போராடி மேற்கொண்டான். ஆம், தெய்வ பிள்ளையை ஈசாக்கு என்கிற மனிதனை குறித்து படிக்கிறோம். ஈசாக்கு என்ன செய்வானாம்? விதை விதைக்கும்படியாக அவன் என்ன செய்தானாம்? நிலத்தை உருவாக்கினான் என்று படிக்கிறோம். ஈசாக்கு விதையை விதைக்கும்படியாக நிலத்தை உருவாக்கினானாம். ஈசாக்கு தியானம் பண்ணும்படியாக அவன் வெளியே போயிருந்தான் என்று படிக்கிறோம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் என்று படிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாக்கு சாயங்கால வேளையிலே எதுக்காக போனான்? தியானம் பண்ணும்படியாக போனான், விதை விதைக்கும்படியாக போனான், ஜெபிக்கும்படியாக போனான். ஏன் அவன் வெளியே போனான்? சாயங்காலம் தியானம் பண்ணும்படியாக எதற்காக வெளியே போனான்? அப்ப தியானம் பண்ணுவதற்கென்றே ஈசாக்கு என்ன செஞ்சு வச்சிருந்திருக்கான்? வெளியில ஒரு இடத்தை தனியா விதைக்கும்படியாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நிலமாக வைத்திருந்திருக்கிறான். நான் வெளிநாட்டுல வேலை செய்யும் போது அப்படிதான், அதிகாலையிலே ஜெபிக்கும்படியாக வெளியே புறப்பட்டு போவேன். நான் ஒரு இடத்தை என்ன செஞ்சிருந்தேன்னா, ஜெபிக்கும்படியான ஒரு இடமாக, தனிமையான இடமாக, ஜெபிப்பதற்கென்று ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்கி வச்சேன். அதிகாலையிலே புறப்பட்டு போவேன், அந்த இடத்துல போய் விதைப்பேன், ஜெபிப்பேன். கர்த்தர் தரிசனங்களை தந்தார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தியானம் பண்ண வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் விதையை விதைக்க வேண்டும், அதற்கேற்ற நிலத்தை உருவாக்க வேண்டும், சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். நல்ல பலனை காண்பீர்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே படிக்கும் போது, யாக்கோபை பற்றி சொல்லும் போது, அவன் எப்படி விதைத்து பலனை பெற்றான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார் என்று படிக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நிலம் இல்லாவிட்டால் விதைக்க முடியாது, விதைக்கவில்லை என்றால் பலன் இல்லை. விதை என்று சொல்லுவதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. முதலாவது அர்த்தம் என்ன பார்த்தோம்? ஜெபம். இன்னும் சில அர்த்தங்கள் இருக்கிறது. விதை என்று சொல்வதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தீர்மானங்கள், பொருத்தனைகள், இவைகளெல்லாம் விதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஜெபத்திலே நீங்கள் நல்ல தீர்மானத்தை பண்ணி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்போது நல்ல பொருத்தனைகளை பண்ணி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையை, அப்பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய தைரியம் உண்டாகும். கர்த்தரை நோக்கி நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது பலன் உண்டாயிருக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக அன்னாளை நாம் பார்க்கலாம். ஸ்திரீ அன்னாள் என்ன செய்தாள்? அவள் ஜெபிக்கும் போது பொருத்தனையை செய்து ஜெபித்தாள், நல்ல தீர்மானங்களை செய்து ஜெபித்தாள். பலன் உண்டாயிருந்ததா இல்லையா? பலன் உண்டானது. அவள் விதைக்கும்படியாக எங்கே வந்தாள்? நிலமாகிய தேவாலயத்திற்கு வந்தாள். லௌகீக துக்கமுடையவளாக அழுது கொண்டிருந்தவள் அந்த துக்கத்தை தேவனுக்கேற்ற துக்கமாக மாற்றினாள். நல்ல தீர்மானங்களை செய்தாள், நல்ல பொருத்தனைகளை செய்தாள். தேவாலயமாகிய நிலத்திலே வந்து விதைத்தாள். தேவன் அற்புதங்களை செய்தார். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், அற்புதர், அற்புதர்.
அறிந்து கொள்ள வேண்டும். அன்னாளுடைய வாழ்க்கையில இப்பொழுது ஒரு பெரிய மாற்றம். தேவன் அற்புதம் செய்து விட்டார். ஆனால் தீர்மானங்கள், பொருத்தனைகள் பண்ணி ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும்? தேவனுடைய சித்தத்தின்படி காணப்பட வேண்டும். சிலர் என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? மன எழுச்சியின்படி என்ன செய்வாங்க? பொருத்தனைகளையும் தீர்மானங்களையும் செய்து ஜெபிப்பார்கள், விதையை விதைப்பார்கள். அதனுடைய பிரதிபலன் பின்பு துக்கத்திற்குரியதாக மாறிவிடும். அதனுடைய பிரதிபலன் பின்பு மரணத்திற்குரியதாக மாறிவிடும். ஆகவே பொருத்தனைகளை செலுத்தும் போது, தீர்மானங்களை எடுக்கும் போது எப்படி தீர்மானங்களை எடுக்க வேண்டும், எப்படி பொருத்தனைகளை செய்ய வேண்டும்? தேவ சித்தம் தானா என்று அறிந்து என்ன செய்ய வேண்டும்? பொருத்தனைகளை செய்ய வேண்டும். வேதத்திலே யெப்தா என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். யெப்தா என்ன செய்தானாம்? மன எழுச்சியின்படி என்ன செய்தானாம்? ஒரு பொருத்தனை செய்தான் என்று படிக்கிறோம். வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கும் போது, அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். யெப்தா ஒரு பொருத்தனையை செய்தான். ஆனால் அவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை. மன எழுச்சியின்படி ஒரு பொருத்தனையை செய்தான். அவன் செய்த பொருத்தனை என்ன தெரியுமா? அம்மோன் புத்திரர் அவனுக்கு எதிராக காணப்படுகிறார்கள். இவன் ஒரு பொருத்தனையை செலுத்துகிறான். அம்மோன் புத்திரரை என் கையில் நீர் ஒப்பு கொடுத்தால், கர்த்தாவே, நான் திரும்பி வீட்டிற்கு வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கே உரியதாகும், அதை நான் சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவன் எவ்விதமாக பொருத்தனை செய்திருக்க வேண்டும்? ஒருவேளை இப்படி பொருத்தனை செஞ்சிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கலாம்? என் மந்தையிலிருந்து வெளியே வருவதை நான் உமக்கென்று என்ன செய்வேன்? பலி செலுத்துவேன். என் மந்தையிலிருந்து ஒரு ஆடு வந்தா ஆடை நான் உமக்காக பலி செலுத்துறேன். என் மந்தையிலிருந்து ஒரு மாடு வந்தா மாட்டை நான் என்ன செய்கிறேன்? நீர் கொடுக்கிற வெற்றிக்காக பலி செலுத்துகிறேன் என்று அவன் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இவன் என்ன சொன்னான்? என் வீட்டு வாசல்ல இருந்து எது வருகிறதோ அதை நான் உமக்காக என்ன செய்வேன்? சர்வாங்க தகன பலியிடுவேன்னா. என்ன நடந்தது தெரியுமா? இவனுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார், வெற்றி பெற்றான். ஆனா என்ன நடந்தது? அந்த வெற்றி இவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, துக்கத்தை கொடுத்தது. ஏன்? அவன் வீட்டிற்கு திரும்பி வரும்போது அவன் அதிகமாக நேசித்த அவனுடைய மகள் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். இப்ப யார சர்வாங்க தகன பலி கொடுக்க வேண்டியதா இருக்கிறது? அவனுடைய சொந்த மகளையே சர்வாங்க தகன பலி கொடுக்க வேண்டியதா இருக்கு. யெப்தா அழுகிறான், புலம்புகிறான். ஆனால் இவன் கொடுத்த வாக்குதான், பொருத்தனை தான், தீர்மானம் தான். அப்படியே அவன் தன்னுடைய மகளை இழந்து போனான். ஆகவேதான் பொருத்தனைகளையும் தீர்மானங்களையும் செய்யும் போது தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். மன எழுச்சியின்படி செய்தால் பின்பு அது உங்களுக்கு முடிவு துக்கமாக காணப்படும், முடிவு கண்ணீராக காணப்படும், துக்கத்திற்குரிய கண்ணீராக போய்விடும், முடிவு சஞ்சலமாக காணப்படும், முடிவு வருத்தமாக காணப்படும். ஆம், யெப்தா பெரிய வெற்றியை அம்மோன் புத்திரரின் மீது பெற்றிருந்தும் கூட கம்பீரத்தோடு அவன் அறுவடை செய்ய முடியவில்லை. காரணம், யெப்தாவின் விதை சரியில்லை. ஆகவே அவனால் அறுவடை செய்ய முடியவில்லை. யெப்தாவின் பொருத்தனைகள் சரியானதாய் இருக்கவில்லை. அவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்யவில்லை. ஆனால் அன்னாள் விசுவாசத்தோடு தேவ சித்தத்தின்படி என்ன செய்தாள்? பொருத்தனை செய்தாள். அன்னாளுடைய விதை விண்ணப்பம் எப்படி காணப்பட்டது? வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசியுங்கள். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ன செய்கிறாள்? ஒரு பொருத்தனை செய்கிறாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு என்ன கொடுப்பேன்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஜெபம் பண்ணும்போது பொருத்தனை பண்ணுங்க, ஆனா தேவ சித்தத்தின்படி பொருத்தனை பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, தேவ சித்தத்தின்படி தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. விதையுங்க, ஜெபியுங்க. சூழ்நிலையை, தனிமையான சூழ்நிலை ஜெபிக்கும்படியாக நிலத்தை ஆயத்தப்படுத்துங்கள்.
விதைக்கும் போது நல்ல பலனை காண்பீர்கள். அற்புதத்தை செய்கிறவர் கர்த்தராய் இருப்பார். தெய்வ பிள்ளையே, நாம் எல்லாருமே விதைத்து நல்ல ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டியவர்கள் தான். ஆனால் அந்த ஆத்துமாக்களை சத்தியத்திலே சபையிலே நிலை நாட்டினால்தான் அவர்கள் கனி கொடுப்பார்கள். சத்தியம் இல்லாத இடம் என்ன செய்துவிடும்? சீரழிந்து விடும். சத்தியம் இல்லாத இடம் சீரழிந்து விடும். எந்த ஒரு ஆத்துமா சத்தியத்தினாலே நாட்டப்படுகிறார்களோ அவர்கள்தான் கனி கொடுப்பார்கள். அவர்கள்தான் தேவ சித்தம் செய்வார்கள். அவர்கள்தான் தேவனுக்கு பிரியமாக நடப்பார்கள். அவர்கள்தான் தேவ பயத்தோடு காணப்படுவார்கள். அவர்கள்தான் தீமையை விட்டு விலகினவர்களாக காணப்படுவார்கள். அந்நாள் அவளுடைய விதை சரியான விதையாக காணப்பட்டது, சரியான பொருத்தனையாக காணப்பட்டது, சரியான தீர்மானங்களாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையை கம்பீரத்தோடு அறுவடையை கண்டாள். சில வேளைகளிலே நீங்கள் தேவனை விட்டு பிரிந்திருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா? அழுகையின் பள்ளத்தாக்கினோட நடக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? அந்த சமயத்துல நீங்க யாரை நோக்கி பார்க்க கூடாது? பெனினாளை நோக்கி பார்க்கவே கூடாது. யாரை நோக்கி பார்க்க கூடாது? பெனினாளை நோக்கி பார்க்க கூடாது. ஏன்னா பெனினாளுக்கு குழந்தை இருக்கு. யாருக்கு குழந்தை இல்லை? அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இப்ப யார் மனமடிவாக்குறது? பெனினாள் யாரை மனமடிவாக்குகிறாள்? அன்னாளை மனமடிவாக்குகிறாள். அந்த சமயத்துல அன்னாள் யாரை பார்க்க கூடாது? பெனினாளை பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். அவள் நல்ல தீர்மானம் செய்யணும், பொருத்தனைகளை செய்யணும், நிலத்தை ஆயத்தப்படுத்தணும், விதைக்கணும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதனாலதான் நீங்க வாசியுங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது அங்க நம்ம படிக்கிறோம், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்படுகிறது. சரி, சில வேளைகள்ல தேவனை விட்டு பிரிந்திருக்கிறத போல தோன்றுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கினோடே கடந்து செல்கிறதாகவும் தோன்றுகிறது. ஆனால் என்ன கவலை, என்ன துக்கம்? லௌகீக துக்கம். அன்னாள் அதை தான் உணர்ந்தா. அன்னாளுக்கு இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? அன்னாள் கண்ணீரின் பள்ளத்தாக்கினுடைய போயிட்டு இருக்கா. அன்னாள் கர்த்தரை விட்டும் தூரமாய் இருக்கிறத உணர்றா. அவளுடைய துக்கமும் லௌகீக உலக பிரகாரமான துக்கத்தை போலதான் காணப்படுது. இப்ப அவ அந்த சூழ்நிலையை மாற்றணும். உடனே என்ன செய்தா? அந்த லௌகீக உலக பிரகாரமான துக்கத்தை தேவனுக்கேற்ற துக்கமாக மாற்றும்படியாக என்ன செய்தா? முதல்ல தூரமாக காணப்பட்ட அவள் எங்க வர்றா? தேவனுக்கு சமீபமாக வரும்படியாக எங்க வர்றா? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டா. முதல்ல என்ன உருவாக்குகிறாள்? ஒரு நிலத்தை உருவாக்குகிறாள், ஒரு சூழ்நிலையை ஜெபிக்கும்படியாக உருவாக்குகிறாள். இரண்டாவது என்ன செய்தாள்? அழுகையின் பள்ளத்தாக்கினுடைய தான் போயிட்டு இருக்கான்னு தெரியுது. அதே அழுகையின் பள்ளத்தாக்க தேவனுக்கு ஏற்ற துக்கமாக மாற்றுகிறாள். இதுவரைக்கும் தனக்கு தான் குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லைன்னு சொல்லி உலக பிரகாரமான லௌகீக துக்கமுடையவளா இருந்தா இப்ப என்ன சொல்றா தெரியுமா? நல்ல ஒரு விதைய விதைக்கிறா, சரியான விதைய விதைக்கிறா, நல்ல தீர்மானத்தோடு நல்ல பொருத்தனைகளோடு விதைய விதைக்கிறா. அந்த விதை என்ன? கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தா நான் அதை உமக்கென்றே என்ன செய்வேன்? தருவேன்னு சொல்லிட்டா. எவ்வளவு அருமையான தீர்மானம் பாருங்க. அப்படி அர்த்தம் என்ன? கர்த்தாவே, நீர் எனக்கு குழந்தைய கொடுக்காட்டினாலும் அது உமக்கு தான் நஷ்டம், நீர் எனக்கு கொடுத்தாலும் அது உமக்கு தான் லாபம். அதான் நம்ம வாழ்க்கையின் வெற்றி. நான் இழந்தாலும் கர்த்தாவே அது உமக்கு தான் நஷ்டம், நான் ஆதாயப்படுத்தினாலும் அது உமக்கு தான் லாபம்னு சொல்லி நல்ல தீர்மானத்தோட விதைங்க. நிச்சயமாக நல்ல பலனை காண்பீங்க. ஒருவேளை நீங்க இழந்து போறீங்கன்னா அது கர்த்தருக்கு நஷ்டம், கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க ஆதாயப்படுத்தினீங்கன்னா நிச்சயமாகவே தேவனுக்கு லாபம். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காக செயல்பட வேண்டும், தேவனுக்கு லாபமாய் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொள்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் தேவனுக்கு உங்களை நஷ்டப்படுத்தி போடக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அன்னாள் சரியான தீர்மானம் செய்தாள், சரியான விதையை விதைத்தாள். அவளுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு தேவனுக்கேற்ற அழுகைக்குரிய துக்கமாக மாறினது. ஆகவே கர்த்தர் அற்புதம் செய்தார். அற்புதம் செய்த போது தீர்மானங்களிலே உறுதியாய் இருந்தாள். சாமுவேலை கொண்டு வந்து எங்க விட்டுட்டா? தேவனுடைய ஆலயத்துல விட்டுட்டா. இப்ப யாருடைய துக்கம் மாறிடுச்சு? அன்னாளுடைய துக்கமும் மாறிடுச்சு. தேவனுக்கும் அவளுடைய ஜீவியம் ஆதாயமாக மாறினது. பிரைஸ் தி லார்ட். அப்ப லௌகீக உலக பிரகாரமான துக்கத்தை உடையவளாய் இருந்த அன்னாள் தேவனுக்கேற்ற துக்கம் உடையவளாக மாறின போது அவளுடைய கண்ணீர் துருத்தியிலே, யாருடைய துருத்தியிலே? தேவனுடைய துருத்தியிலே வைக்கப்பட்டது.
தேவன் அதிசயங்களை செய்தார். இன்றைக்கு நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளவோ கண்ணீர் விடுவீங்க. உங்க கண்ணீர் கர்த்தருடைய துருத்தியில தான் இருக்கான்னு யோசித்து பார்த்தீங்களா? அதற்கேற்ற தீர்மானத்தோடு விதைக்கிறீர்களா என்று யோசித்து பார்த்தீங்களா? அதற்கேற்ற சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டு விதைக்கிறீர்களா என்று யோசித்து பார்த்தீங்களா? யோசித்து பார்த்து நல்ல தீர்மானத்தோடு லௌகீக பிரகாரமான உலக பிரகாரமான துக்கத்தை தேவனுக்கேற்ற துக்கமாக மாற்றி நீங்க கண்ணீரோடு நல்ல தீர்மானங்களோடு ஜெபமாகிய விதையை விதைக்கும் போது நல்ல அறுவடையை காண்பீர்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சாட்சி கொடுப்பீர்கள். இன்னொரு இடத்துல இங்க சொல்றாரு, நம்ம வாசித்த வசனம், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. எப்படிங்க பிள்ளை பெறாத மலடி எப்படிங்க சந்தோஷத்தோடு பாட முடியும்? பிள்ளை பெறாத மலடி எப்படி சந்தோஷத்தோட பாட முடியும்? இயேசு கிறிஸ்துவே நேரடியாக வந்து உரைத்தாலும் கூட மகிழ்ந்து பாட முடியுமா? பாடவே முடியாது. ஆனா இதற்கு ஒரு பெரிய விசுவாசம் தேவை. இதற்கு என்ன தேவை? ஒரு பெரிய விசுவாசம் தேவை. ஏன் தெரியுமா? இது எதை குறித்து சொல்லுகிறார் தெரியுமா? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கழிகூறு என்று சொல்லிவிட்டு கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடுன்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இது ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்று சொல்லுகிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு? பிள்ளை பெறாத மலடிக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். பிள்ளை பெறாத மலடிக்கு அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா அவர் ஒரு ஊழியக்காரியா இருக்கார், ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். ஆகவே அநேக பிள்ளைகளை அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு பிரமாணம் உண்டு. அந்த பிரமாணம் என்ன தெரியுமா? வாசிங்க, உபாகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக என்று படிக்கிறோம். எதையும் சேர்த்து உழுக்கூடாதான். நீங்க வயலுக்கு போனீங்கன்னா உழுறவங்க எப்படி உழுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. 2 மாடையும் பூட்டி தான் என்ன செய்வாங்க? உழுவாங்க. அத முற்காலங்களிலே கர்த்தர் பிரமாணமாகவே கொடுத்திருக்கிறார். ஒரு மாட்டையும் ஒரு கழுதையையும் என்ன செய்யக்கூடாது? பிணைத்து என்ன செய்யக்கூடாது? உழக்கூடாது. ஆனா தேவன் செய்த மகத்துவம் என்ன தெரியுமா? யூதர்களையும் புறஜாதிகளையும் சுவிசேஷத்தின் மூலமாக ஒன்றாக்குகிறார். யாரையும் முற்காலங்களில் யூதர்கள் யாரோட சேர மாட்டாங்க, புறஜாதியாரோட சேர மாட்டாங்க. ஆனா கர்த்தர் செய்கிற மகத்துவம் என்ன தெரியுமா? எப்படி ஒரு மாட்டையும் கழுதையும் இணைத்து உழ வைக்க முடியாதோ, அது எப்படி நடக்காதோ, அதற்கு நிகரான அற்புதத்தை தேவன் செய்கிறார். எதன் மூலமாக? சுவிசேஷத்தின் மூலமாக. யூதர்களையும் புறஜாதிகளையும் சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தர் ஒன்றாக்குகிறார். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? சுவிசேஷத்தை உரைக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறார்கள். எப்படி விதைக்கிறாங்க? கண்ணீரோடு தான் விதைக்கிறாங்க. எதற்காக? கர்த்தாவே, யூதரானாலும் கிரேக்கரானாலும் சுயாதீனரானாலும் அடிமைகளானாலும் இவர்களையெல்லாம் ஒன்றாக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு சுவிசேஷத்தை விதையாக ஜபத்தோடு விதைக்கிறார்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அன்னாள் எந்த குலத்தை சேர்ந்தவள் என்று நமக்கு தெரியாது. யூத குலத்தை ஒருவேளை சேர்ந்தவளாக காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் அன்னாள் தன்னை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுகிறாள்? வாசியுங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்று சொல்லுகிறாள். என்ன சொல்ற? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்று சொல்லுகிறாள். அன்னாள் என்ன சொல்லுகிறாள்? எதை நீர் கண்ணோக்கி பார்த்தீர் என்று சொல்லுகிறாள்? என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்று சொல்லுகிறாள். அப்படின்னா அன்னாள் என்று சொல்லும் போது அதற்கு அர்த்தம் அடிமை, தேவனுடைய அடிமை என்பதுதான். நமக்கு எவ்வளவு பிரிவிலேஜ் இருந்தாலும் நமக்கு என்ன தேவைன்னா தாழ்மை தேவை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது படிக்கிறோம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வார் என்று படிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், யாக்கோபை எதிரியாக நினைத்தவன் தான் யாரு? ஏசா. 400 பேரோடு வந்த ஏசாவை யாக்கோபு சந்தித்த வேளையில என்ன உண்டாச்சு? கர்த்தர் அவர்களுக்கு இடையே சமாதானம் உண்டாகும்படியாக செய்தார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். இன்னைக்கு ஏன் நிறைய பேரோட சமாதானம் இல்லை?
அவர்களுடைய வழிகள் சரியில்லை. சரியில்லாத வழி உள்ளவர்களோடு நம்ம இணைஞ்சிட்டா நம்மளும் சரியில்லாத வழி உள்ளவர்களா மாறிடுவோம். அதனால அவர்களோடு என்ன ஆக முடியவில்லை, சமாதானம் செய்து கொள்ள முடியவில்லை. ஆனா இங்க சொல்றாரு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட என்ன செய்வாங்க, சமாதானமாகும்படி செய்வார் என்று. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து யாக்கோபை தழுவி யாக்கோபுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அன்னாளுடைய வாழ்க்கையிலே அன்னாள் சொல்லுகிறார், அடிமையின் தாழ்மையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லுகிறாள். அற்புதத்தை செய்தார். தெய்வ பிள்ளையே, மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழதா முடியாது. ஆனா கர்த்தர் ஒரு யூதரையும் புறஜாதியையும் சேர்க்கும் வண்ணமாக சுவிசேஷத்தின் மூலமாக இணைத்து அதிசயங்களை செய்கிறார். அதற்கு கண்ணீரோடு விதைக்கிற விதைகள் அவசியமாயிருக்கிறது, ஜபம் அவசியமாயிருக்கிறது. எரேமியாவை குறித்து படிக்கிறோம். எரேமியா கண்ணீரோடு ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். அவர் நமக்கு சொல்லுகிறது தான் என்ன? வாசியுங்கள், புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறடு என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, எரேமியா இப்படியாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார். சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே என்று சொல்லுகிறார். உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, சாமுவேல் அப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக பிறப்பான் என்று அன்னாள் நினைத்திருக்கவே மாட்டாள். ஆனால் அவளுடைய நிந்தை நீங்க வேண்டும் என்பதுதான், அவளுடைய நிந்தை நீங்க வேண்டும் என்றுதான் நினைத்தாள். அதான் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகளும் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்லன்னு சொன்னார். ஏன் அன்னாள் என்ன நினைச்சா? ஏன் நிந்தை நீங்கணும்னு தான் நினைச்சார். ஆனா கர்த்தருடைய நினைவு அப்படி இல்லை. அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். ஆம் தெய்வ பிள்ளை, வானத்திலே ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது என்று படிக்கிறோம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று படிக்கிறோம். நாமும் ஆத்துமாக்களை பெற்றெடுக்கும்படியாக வருத்தப்பட்டு கர்ப்ப வேதனையோடு காணப்பட வேண்டும். ஆமா, ஒரு ஸ்திரீ கர்ப்ப வேதனை படுறா ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கும்படியாக. உங்களுக்குள்ள ஒரு கர்ப்ப வேதனை இருக்கணும். ஒரு ஆத்மாவை நான் கர்ப்ப வேதனைப்பட்டு கர்த்தருக்காக பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்குவேன்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் இருக்கணும். அப்படிப்பட்ட தீர்மானத்தோட தான் நான் உங்களை வளர்த்திட்டு வர்றேன். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட கர்ப்ப வேதனை உங்களுக்குள்ளும் இருக்குமே ஆனால் சரியான விதையை விதைத்து, சரியான தீர்மானங்களோடு விதைத்து, சரியான பொருத்தனைகளோடு ஜபமாகிய விதையை விதைத்து, அதற்கேற்ற நிலத்தை உருவாக்கி என்ன செய்வீர்கள்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அன்னாளுக்கு அற்புதத்தை செய்த தேவன், எசேக்கியாவுக்கு அற்புதத்தை செய்த தேவன், யாக்கோபுக்கு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அற்புதத்தை செய்வார். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உங்கள் சத்துருக்களும் உங்களோடு சமாதானமாகும்படி செய்வார். ஆனா ஒருவனுடைய வழிகள் சரியில்லைன்னா சரியில்லாத அவனோடு நீங்க சேராதீங்க, நீங்களும் சரியில்லாம போயிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. எப்தாவனுடைய விதை சரியில்லை, எப்தாவனுடைய தீர்மானங்கள் சரியில்லை. அதனால அவனுக்கு கர்த்தர், அவன் பெரிய வெற்றி அடைந்த போதும் கூட அவனுக்கு சந்தோஷத்தின் கண்ணீர் உண்டாயிருக்கவில்லை. அவன் தோல்வியை அடைந்தவனாகவே தான் காணப்பட்டான். அவனுடைய விதை சரியில்லை, அவனுடைய முடிவும் சரியில்லாமல் போய்விட்டது. உங்களுடைய தீர்மானங்கள், உங்களுடைய பொருத்தனைகள் சரியான பொருத்தனைகளாக, தீர்மானங்களாக, நல்ல விதைகளாக காணப்படுமே ஆனால் முடிவு மகிமையாக காணப்படும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்ததாமே நீங்கள் விதைக்கிற நல்ல தீர்மானத்தோடு விதைக்கிற, கண்ணீரோடு விதைக்கிற விதைகளுக்கு நல்ல பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக.
ஆமென்.